ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவே காட்சியில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடும் ஊழலும் லஞ்சமும் கூட அதெல்லாம் ஒன்று கூட 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா. நாங்க ஊழலற்ற ஆட்சி லஞ்சமற்ற ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட்ட பகல்ல லஞ்சத்தை வாங்கி ஊழல ஈடுபட்டிருக்காங்க தாவேகா நிர்வாகி. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். சிஎம் சாருக்கு காது கேட்கலையா கண்ணு தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போதும் அதிரடியான உத்தரவை பிறப்பிக்காம இருக்கிறாரு விஜய் அவர்கள். மாம்பாக்கம் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீராசாமி அவர்கள் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட அவருக்கு சேர வேண்டிய காசுங்க, அதை ரிலீஸ் பண்றதுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுப்பா, நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. கையும் களவ மாட்டிருக்காரு ஆதாரத்தோட. ஏன்னா தாவேகா இன்னைக்கு ஆதாரம் இல்லாம செயல்படவே மாட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உடனே சபாநாயகர் வந்துட்டார், ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னாரு. ஏன்னா இப்ப தாவேகாவுக்கு ஆதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாவேகா போற போக்குல பல விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க ஆதாரம் இல்லாம. அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க மாட்டார் நம்ம சபாநாயகர். ஆனா எதிர்கட்சிகள் கேட்கும்போது ஆதாரம் கேட்பாரு, அது வேற விஷயம். ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற விவகாரம், அது நம்ம இப்ப பேச வேணாம். ஆனா தாவேகாவுடைய நிலைப்பாடு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, போற போக்கில் எல்லாம் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆதாரம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. போற போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த சைடு ஆதாரத்தோட எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ஆட்சி ரொம்ப அரணா நடக்குது. விஜய் அவர்களுக்கு இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, சோசியல் மீடியாக்கள்ல வருது, செய்திகள்ல வருது, எல்லாரும் என்ன பண்றாங்க செய்யறாங்க. ஆனா விஜய் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அவருக்கு காது கேட்கலையா கண் தெரியலையான்னு தெரியல. இதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரு. அவர் கண்ணுக்கு போவே போகுது, காதுக்கு போவே போகாது. ஆனா எதிர்கட்சிகள் எதுனா ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோமே, ஏவாவேல எப்படி ஜெயில தூக்கி போடலாம், செந்தில் பாலாஜி எப்படி கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம், இந்த விவகாரத்துல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அதிமுகவில இருந்து யாரப்பா அடுத்து கொண்டு வரலாம், எந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு கொண்டு வரலாம், திமுக கூட்டணி எப்படி உடைக்கலாம், திமுக எப்படி கழகத்தை ஏற்படுத்தலாம், இப்படின்ற ஒரு சிந்தனையில தான் இந்த ஆட்சிகள் போயிட்டு இருக்கு. கண்டி மக்களுக்கு என்ன செய்யலாம், லஞ்சம் இப்படி ஒழிச்சிருச்சே அப்படின்னு. இப்ப நம்ம சிஎம் சாரு கரூர்ல போயிட்டு சொன்னாரு, ஒரு பெரியவர் போனாரு, போயிட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சமே வாங்கல, என்னை உட்கார வச்சு மரியாதை பண்றாங்க, அப்படி செய்யறாங்க, லஞ்சமே வாங்குறது இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி கதை குத்தாரு. இன்னைக்கு உங்க ஊராட்சி மன்ற தலைவர், சொந்த கட்சி தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட செயலாளர் கத்தையா 1.5 லட்சம் வாங்கியிருக்கிறாரு. இது எங்க போய் அடுக்கும்? கேட்க சொல்லணுமா இல்லையா? பொறுப்பு. நான் தொடமாட்டேன், தொட்டால் விட்டுடுவேன். அதாவது எங்க கட்சி ஆளுங்க மட்டும் தொட்டா நான் விட்டுருவேன், மற்ற கட்சி ஆளு தொட்டா நான் விடமாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி இருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு லஞ்சம் ஊழல் சந்தி சிரிக்குது. ஊழலே இல்ல, லஞ்சமே இல்ல. ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னீங்களே சாரு, இன்னைக்கு லஞ்ச பெருக்கெடுத்து ஓடுது சாரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சாரு, சொல்லுங்க சாரு அப்படின்னு தான் நம்ம உட்காந்து கேட்கணும். ஆனா ஒண்ணு, நம்ம தான் புலம்பின்னு இருக்கணும், தாவேகா ஆட்சியில இவ்வளவு லஞ்சம் நடக்குது, இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு. தாவேகாக்காரங்க ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. நீங்க ஆதாரப்பூர்வமா கொடுத்தாலும் இவ்வளவு ஏங்க. தூத்துக்குடியில அந்த அம்மா விஜய் சரவணனுடைய ஆளுங்க என்னை கூட்டு பாலியல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா எல்லாத்தையும் ஆடியோ முதற்கொண்டு எல்லாமே எவிடன்ஸை கொடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தார் விஜய் அவர்களே? எடுக்கவே இல்லையே. ஏன்னா தாவேகா எம்எல்ஏ, தாவேக்கான்ற பிராண்ட் உங்க கிட்ட இருந்தா போதுங்க, நீங்க என்ன வேணா தப்பு பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், கடத்தல் பண்ணலாம், அது போதைப் பொருள் கடத்தலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம், எது செஞ்சுக்கலாம். ஆனா உங்க மேல என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு வழக்கு தொடர மாட்டாங்க, ஒரு விஷயம் தொடர மாட்டாங்க. இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருக்குது? எங்க பாலக்கான லஞ்ச ஒழிப்புத்துறை? இந்த வீடியோவை ஒரு பெரிய சாட்சியா இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை போயிருக்கலாமே, ஏன் போகல? அந்த தாவேகாவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ ரைடு விட்டுருக்கலாமே, ஏன் ரைடு விடல? கேள்விகள் நம்மளுக்கு கேட்க தோணுமே சார், ஏங்க சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா இவங்களுடைய ஆட்சியில மட்டும் என்ன கூடாது, லஞ்சங்கள்லாம் இவங்க ஆளுங்கள் மட்டும் இருப்பா. புசி ஆனந்த் மேல உங்க தாவேகா நிர்வாகி ஒருத்தரவங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்குறாங்க. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து எதனா விசாரணை நடத்தப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது.
இன்னைக்கு தாவேக்காவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் என்ன பண்றாரு, லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு எவிடன்ஸோட. இப்ப பதவியிலிருந்து நீக்கிடுவாரா விஜய்? ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்டிங் ராஜினாமா பண்ணுங்கன்னு அதிரடியான உத்தரவு கொடுப்பாரா? சொன்னாருங்க, நம்ம ஆட்சி தான், நம்ம தான் அப்படின்னு வாலாட்டக்கூடாது, வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். என் ஆட்சியில ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு மினிஸ்டரோ யாராவது தப்பு செஞ்சா, லஞ்சம் வாங்கினா, மக்கள் பணத்தை தொட்டா நான் உடனே நான் ஆக்ஷன் எடுப்பேன்னாரு. இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்கா நிர்வாகி, தாவேக்காவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ராஜினாமா பண்ணுவாரா இல்ல ராஜினாமா பண்ண சொல்லுவாரா விஜய்? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது மாட்டுனது திமுகவுடைய நகராட்சி மன்ற தலைவரோ இல்ல பாஜக நகராட்சி மன்ற தலைவரோ அதிமுக நகராட்சி மன்ற தலைவரோ உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. ஆனா மாட்டுனது தாவேக்காவுடைய நிர்வாகி. அவர் எப்படி ஆக்ஷன் எடுப்பாரு? ஒருவேளை அவர் ஆக்ஷன் எடுத்தா, எப்பா நம்ம கட்சிக்காரனை நம்மளே ஆக்ஷன் எடுத்தா அப்ப நம்மளுக்கு ஒரு குறைபாடு தானப்பா அப்படின்னு. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றணும். அது உங்க கட்சி நிர்வாகியா இருந்தாலும் சரி, உங்க அமைச்சரா இருந்தாலும் சரி, உங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, உங்க நகராட்சி மன்ற தலைவரா இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கி இருக்கிறார், நகராட்சி மன்ற அலுவலகத்திலேயே இது நடந்திருக்குதுன்னா அப்போ இது எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையில லஞ்சம் இது வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சார். அந்த ஒப்பந்ததாரரு கேமராவை ஆன் பண்ணிட்டு போய் லஞ்சம் கொடுக்குறாரு, இது மாட்டிக்கிடுச்சு. இது போல எத்தனை விஷயங்கள் எவ்வளவு நடக்குது. லஞ்சத்தை ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னீங்களா? இதுதான் ஒழிக்கிற லட்சணமா? உங்க கட்சி ஒரு நிர்வாகி, சோ உங்க ஊராட்சி மன்ற செயலாளர் இவரே லஞ்சம் வாங்கி இருக்கிறார். அரசு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு ஒப்பந்ததாரர்கிட்ட. இப்போ விஜய் அரசு என்ன செய்ய போகுது? விஜய் என்ன செய்ய போறார்? இப்ப சாட்டையை சுழட்டுவாரா? அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? கட்சியிலிருந்து அவரை பதவியிலிருந்து நீக்குவாங்களா? இப்படின்ற கேள்விகள் நமக்கு வருது. இப்ப இவருக்கு இவ்வளவு போயிருக்குன்னா மாவட்டத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? கேள்விகள் வருமா வராதா? அப்போ ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு நடந்திருக்கு? டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, டிரான்ஸ்பரண்டான ஆட்சின்னு சொன்னீங்களே, இதுதான் உங்க டிரான்ஸ்பரண்டான ஆட்சியா? இதுதான் நீங்க மக்களுக்கான ஆட்சி கொடுக்கிறதா? லஞ்சம் இல்லாத ஆட்சி கொடுக்கிறதா? ஊழல் இல்லாத ஆட்சி இதுதான் கொடுக்கிறதா? விஜய் சார் சொல்லுங்க. விஜய் சார், நாங்க கேள்விகள் கேட்டு இருக்கோம், மக்கள் கேள்விகள் கேட்டு இருக்காங்க. கேமரா பாட்டுன்னு ஓடின்னு இருக்குது. முதல்வன் படம் டைலாக் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. முதல்வன் பட பாணியில தான் இன்னைக்கு விஜய் சார் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆட்சி அதிகாரம் கையில வந்துட்ட பிறகு நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா கிடையாது. முதல்வன் படத்துல கூட ஒரு நாள் முதலமைச்சரா அர்ஜுன் சார் அவர்கள் இருப்பாங்க, பல விஷயங்களை மாத்துவாங்க, திரும்பவும் அவரை தேர்ந்தெடுப்பாங்க, பல விஷயங்களை செய்வாரு. ஆனா விஜய் கேட்ட ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டோம், எதனா செய்வாரு செய்வாரு செய்வாருன்னு பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லை. இந்த வடிவேலு படத்தை எடுத்து காட்டுவார்ல, ஒரு பாக்கெட்ல இருந்து ஜோபியில இருந்து எடுத்து காட்டுவார்ல, ஒண்ணுமே இல்லை. அது மாதிரிதான் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். மாற்றம்னா எங்களுக்கு தான் மாற்றம். நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எங்க கட்சிக்காரங்களும் எங்க அமைச்சர்களும் எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்க ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்குவாரு. அது மாற்றம். எது எங்களுக்கு மாற்றம்? இதுவே அதிமுகவோ திமுக பண்ணியிருந்தா உடனே என்ன பண்ணுவோம்? கைது நடவடிக்கை எடுப்போம். இதுதான் மக்களுக்கான மாற்றம். அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை எப்படி நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்றது ஒரு மாற்றம். திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலுவை எப்படி வழக்கு போட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பலாம், இந்த பக்கம் செந்தில் பாலாஜி எப்படி லாக் பண்ணி கைது பண்ணலாம், இது ஒரு வகையான மாற்றம். ஏன்னா இப்போ ஏவா வேலு எப்படியாச்சுன்னா கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போட்டாங்க, கேவியட் மனுலாம் போட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு கொட்டி அமிச்சிச்சு. இப்போ ஏவா வேலுவை கைது பண்ண முடியாது அப்படின்னு. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு முன்ஜாமீன் அவருக்கு கிடைச்சிருச்சு, அங்கேயும் நங்கு 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 நங்குன்னு கொட்டினாங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய் நான் சொன்னாரு, கரூர்ல சொன்னார்ல, அவருடைய ஸ்டைல்ல சொன்னாதான் அவருக்கே புரியும், அதனால தான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அது போல இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, நான் இங்கதான் இருக்கிறேன், ஓடி ஒளியெல்லாம் கிடையாது, உங்க எதிர்க்க தான் நான் இருக்கிறேன், டெய்லி சைன் போட்டு இருக்கேன், நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன் சொல்றது நியாயம். நான் இப்போ விசாரணை, இப்போ எஃப்ஐஆர்ல என் பேர் இருக்கா? அந்த இந்த எம்எல்ஏக்கு விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல என் பேர் இருக்கா? என் தம்பி பேர் இருக்கா? நான் இப்ப ஆஜராகணும்னா வேற கேஸ் போட்டு இழுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு, முன்ஜாமீன் வாங்கிட்டு அவரும் வெளியில தான் இருக்கிறாரு. இங்க ஏவா வேலை ஓடி போகவே இல்லை. உடனே சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் போனதெல்லாம் ஓடி போயிட்டேன் அப்படின்றீங்களா? கரூர்ல நீங்க ஓடி போனீங்களா? அதுக்கு பேர் என்ன சார்? கேள்விகள் கேட்கலாம்ல சார் நாங்களும்.
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ அவரும் வெளியே தான் இருக்கிறாரு. அவர் எப்படியாச்சும் கைது பண்ணிடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேவியட் பண்ண போறீங்க. இதுல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் மக்கள் மேலேயே காட்டுங்க சார். மக்கள் வந்து ஆட்சி எவ்வளவு லஞ்சங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க ஆட்சி, உங்க கட்சிக்காரங்க, உங்க நகர்மன்ற தலைவர் எல்லாருமே எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றத அங்க கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னு தான் நம்ம இங்க வந்து உக்காஞ்சி பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப மக்கள் கேள்வி கேட்டாங்க, டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சின்னு சும்மா பெயர் லெவலுக்கு தான் இந்த தாவேக்கா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்டி பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமா உங்க தாவேக்கா மாமாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்காவுடைய நிர்வாகி பச்சையா வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. 1,30,000 ரூபாய் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும், செய்ய சொல்லுவாரா விஜய்? கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க, அது ஓகே. பதவியை ராஜினாமா பண்ணுவாரா, செய்ய வைப்பாரா விஜய் அப்படின்ற கேள்விதான் இருக்குது. இதற்கு விஜய் சைடுல இருந்து என்ன தரப்பு பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.